அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சிறிய குழந்தைகளுக்கு சிந்திக்கும் திறனை அதிகரிக்க வேண்டி விடுகதைகள் சொல்லுவதும் புதிர் போட்டு அதற்கு விடை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி பழகுவது பண்டைய கால முறை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி தீர்மானம் செய்வது, என்ன விதமான முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் அது ஓரளவிற்காவது நன்மையில் கொண்டு போய் நம்மை விடும் என்பதை சிந்திக்கும் அந்த திறன். ஆங்கிலத்திலே இதை லேட்ரல் திங்கிங் என்று சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எவ்வளவு தூரத்திற்கு குறைவான பாதிப்புகளோடு ஒரு முடிவை தேடிக்கொள்ள முடியும், நிறைவை தேட முடியும் என்பதை சிந்திக்கும் திறன் மிகவும் இன்றியமையாத ஒரு குணமாகிறது. அதற்காகத்தான் அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் பேச்சு வழக்கிலேயே விடுகதைகள் இடுவதும் புதிர்கள் சொல்லி அதற்கு விடை கண்டுபிடிக்கச் சொல்லுவதுமாய், அதிலே ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடியதாக காலங்கள் மாற்றியமைத்து இந்த காலத்தோடு இதை இப்படி பொருத்தி பார்த்தால் விடை கெடுக்கும் என்பது போலெல்லாம் அமைத்து சொல்லுவது. அப்படி அமைந்த ஒரு தொகுப்புத்தான் விக்ரமாதித்தனும் வேதாளமுமாக இருக்கக்கூடிய அந்த கதை தொகுப்பு. அதிலே வேதாளம் விக்ரமாதித்தனிடம் 24 புதிர்கள் போட்டு ஒவ்வொரு நிலையையும் வர்ணித்து, இப்படி ஒரு ஊரிலே இப்படி ஒருவன் இருந்தான், அவனுக்கு இந்த விதமான ஒரு சூழ்நிலை அமைந்தது, அந்த சூழ்நிலையில் அவன் என்ன முடிவை எடுத்திருக்க முடியும், எது சரியான முடிவாக அமையும், அறவழியிலே நின்று சிந்திப்பவர்கள் எதை முடிவாக கொள்ளுவார்கள் என்பன போன்ற கேள்விகளை முன்வைக்க, விக்ரமாதித்தனும் அந்த இடத்திலே விடை தெரியாமல் தவித்தாலோ அல்லது சரியான தெளிவில்லாததினால் தவறாகச் சொன்னாலோ அவன் தலை வெடிந்துவிடும் என்பது போன்ற ஒரு நிலையிலே வைத்து அவனிடம் விடை பெறக்கூடியதாய், அந்த விடையின் மூலமாக நமக்கு சான்றோர்கள் கடைபிடித்து வந்த அறவழி எது என்பதை உணர்த்தக்கூடியதாய் அமைந்த தொகுப்பு என்று பார்க்கிறோம். இது முதலில் 12ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் வடமொழியிலே ஏடுபடுத்தப்பட்டு நூலாக வெளிவர பார்க்கிறோம். அதற்கு முன்பாக நிச்சயம் இந்த கதைகள் இருந்திருக்க வேண்டும். அது பேச்சு வழக்கிலே பெரியவர்கள் சொல்ல அந்த கதையை சிறியவர்கள் கேட்டு இப்படி தலைமுறை வாரியாக மாற்றி கொள்ளப்பட்டதாய்த்தான் அமைந்திருக்க முடியும். அப்படி ஒரு அறச்செய்தி சொல்லும் தொகுப்பாக அமைந்திருக்கும் விக்ரமாதித்தன் வேதாளம் இந்த கதையில் இருந்துத்தான் இன்றைய தினம் நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். விடங்காபுரம் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்திலே அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் அறச்சிந்தனையோடு கூடியிருந்தவன். அவனுடைய அந்த திருமணப் பருவத்தை அடைந்தபோது அந்த ஊரிலேயே நன்கு கற்றறிந்தவளாகவும் விஷயஞானம் உரியவளாகவும் ஒருத்தியை பார்த்து திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு பெண்ணும் ஆணுமாக 2 குழந்தைகள். மூத்தவன் அண்ணன். அவனும் நல்ல விதத்தில் தர்மசாத்திரங்களெல்லாம் கற்றுத் தேர்ந்தான். அவனிடம் வந்து அறிவுரை கேட்பவர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலையிலே, அவர்களுக்கு இதுதான் சரி என்பதை மேற்கோள்களோடு புரிய வைக்கும் நிலையிலே இருந்தான். அந்த மகள் 2ஆவதாக பிறந்தவள் வீட்டிற்கு செல்லப்பெண். அவள் நல்ல குணவதியாக இருந்ததாலே அவளுக்கு குணவதி என்றே பெயர். குணநலன்களெல்லாம் மிகச்சிறந்த அளவிலே கூட பெற்றவளாம். சிறுவயது முதலே பெரியவர்களை மதித்து நடப்பதும் மூத்தோர் சொல் கேட்பதுமாக இந்த பெண் நல்ல குணங்கள் நிரம்ப பெற்றவளாக இருந்தாள். அந்த ஊரில் எல்லோருடைய செல்லப்பெண்ணாகவும் இவள் மாறினாள். இந்த நிலையில் அவள் திருமணப் பருவம் எய்தியிருந்தபோது இவள் என்னதான் ஒரு சிறிய அந்தணன் வீட்டிலே ஒரு ஏழை வீட்டு பெண்ணாகவே இருந்தாலும் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல தேசத்திலும் இருந்த குறுநில மன்னர்களும் தேசத்திற்கு அதிபதிகளும் அமைச்சர்களாக இருந்தவர்களும் முந்தியடித்து கொண்டு வந்தார்களாம். இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஊரே நம்மை மெச்சுமே, எல்லோர் முன்பாகவும் நமக்கு பெருமை நீடிக்குமே என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த பெண் நல்ல குணவதியாக இருந்ததாலே குணப்பூர்த்தி உடையவன் எவனோ, நல்ல குணங்கள் நிரம்ப பெற்றவன் எவனோ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற நிலையில், குணப்பூர்த்தி என்று இங்கே சொல்லப்படுவது அந்த காலத்திலெல்லாம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளை நல்ல விதத்தில் பார்த்து கொள்ளுபவனே அந்த பெண்ணுக்கு சிறந்த மணாளனாக கருதப்படுவான். சில இடங்களிலே பழைய கதைகளில் நாம் பார்க்கக்கூடியதுதான், என்னுடைய வீட்டில் வளர்ந்து வந்திருக்கும் இந்த காளையை அடக்கி அதனுடைய திமிரை அடக்கக்கூடியவருக்கு என் மகளை தருவேன், காட்டிற்கு சென்று இப்படியெல்லாம் வேட்டையாடி தன்னுடைய பராக்கிரமத்தை யார் ஒருவன் நிரூபிக்கிறானோ அவனுக்கே என் மகளை தருவேன் என்பன போன்றவற்றை அறிவிப்பாக சொல்லி அதற்கு தகுதியான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை திருமணம் செய்து கொள்வாள் அந்த பெண்.
சுயம்வரமாக நடக்கும் போதும் வீரத்தின் அடிப்படையில்தான் அங்கே அந்த சுயம்வரத்திற்கு கலந்து கொள்ளுபவர்கள் அனுமதிக்கவும் படுவார்கள். இந்த நிலையில் பராக்கிரமம் நிறைந்தவன் எவனோ, வீரன் எவனோ, அதிபுத்திசாலியாக இருந்து சமயோசிதமாக செயல்படுபவன் எவனோ அவனுக்குத்தான் நான் வாழ்க்கைப்படுவேன் என்ற அந்த பெண் சங்கல்பம் செய்து கொண்டாள். குணநிறைவு, அந்த பெண் அழகான ஒரு வடிவு கொண்டவள், தாய் தந்தையர் நல்ல நிலையில் இருப்பவர்கள், அவளுடைய அண்ணனும் நல்ல பொறுப்புடையவன். இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போட்டி இருக்கத்தானே செய்யும். பல நாடுகளிலிருந்து வந்த அழைப்பையெல்லாம் அவள் பரிசீலனை செய்து ஓரமாக வைத்து விட்டாள். அவள் அந்த ஊரிலே இருந்த துர்க்கையினுடைய கோயிலுக்கு தினமும் சென்று வழிபடுபவள். அம்மா, உன் அருளாலே நான் நல்ல குணங்களெல்லாம் நிரம்ப பெற்றிருக்கிறேன். என்னுடைய இளமைக்கே ஏற்ற பொலிவும் கூடியிருக்க அடுத்தடுத்த வரக்கூடிய தலைமுறையினருக்கு அதை கடத்தி செல்வதற்கு, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நல்ல விதத்தில் ஒரு கணவனை எனக்கு காண்பித்து தர வேண்டும் என்று துர்க்கையை வேண்டி வந்தாள். அதற்கு தகுதியாகவே 3 பேர்கள் அந்த நகரத்திற்கு வந்தவர்கள் இவளுடைய அருமை பெருமைகளையும் இவளுடைய தந்தையாரினுடைய சிறப்புகளையும் இவர்களுடைய குடும்ப பின்னணியெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதிலே முதலாமவன் தந்தையை சென்று பார்த்தான். அவர் ஆசிரியராக இருந்ததால் அவருடைய கல்விச்சாலைக்கு சென்று தந்தையை பார்த்து சந்தித்து பேசினான். என்னிடம் பல்வேறு விசேஷ சக்திகளெல்லாம் உண்டு. என்னுடைய சக்திகளிலெல்லாம் சிறந்த சக்தி எது தெரியுமா? ஒரு இடத்தில் இருந்து கொண்டே அந்த பூமி பந்தின் மறுபுறத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை துல்லியமாக பார்க்கக்கூடிய கண்களை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய சக்தியே அதுதான். இருக்கும் இடத்தை விடவும் எத்தனை காது தூரம் கடந்தானாலும் ஒருவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை நான் இருக்கும் இடத்திலிருந்து அறிந்து கொள்வேன். ஐயா, இது என்னுடைய அதீத பலம் என்று சொன்னானாம். இரண்டாவதாக வந்த அந்த மணாளன் அந்த பெண்ணின் தாயை சந்தித்தான். அம்மா, நான் நல்ல கல்வி கேள்விகளை கற்றிருக்கிறேன். அதிலும் இயந்திரங்கள் தயார் செய்து அதை இயக்கக்கூடிய திறம் என்னுடைய தனித்திறம். என் கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து அவை பறந்து போகக்கூடிய வேகத்திற்கு, பூமியிலிருந்து மேல் நோக்கி சென்று பறக்கக்கூடிய சக்தியோடு கூடிய இயந்திரங்களை வடிவமைப்பதில் நான் வல்லவன். என்னை பல தேசத்து மன்னர்களும் அவர்களுடைய அரசிலே பணி செய்ய அழைத்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர்களுக்கும் ஆகாசத்தை பறந்து அளக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அப்படி ஆகாச மார்க்கமாக செல்லக்கூடிய விமானங்களை தயார் செய்வதில் நான் வல்லவன், அந்த இயந்திரங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவன் என்று கூறினானாம். அந்த அம்மையாருக்கும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு தொழிலாக இருக்கிறது. இதுகாரும் நாம் கேள்விப்பட்டவர்களில் யாரும் ஆகாசத்தில் பறக்கக்கூடிய இயந்திரங்களை தயார் செய்தோ இயக்கியதாகவோ அறிந்ததில்லை. இவனுக்குத்தான் நம்முடைய மகளை தர வேண்டும் என்று அம்மா ஆசை கொண்டாள். மூன்றாவதாக வந்தவன் அவளுடைய அண்ணனை சென்று சந்தித்தான். ஐயா, என் எதிரே நிற்பதற்கு இந்த உலகில் ஒருவரும் வீரன் என்ற நிலையில் இல்லை. என்னுடைய புஜபரபராக்கிரமம் உலகறிந்த ஒன்று. எந்த திசைக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் வீரர்களை மல்யுத்தத்திற்கு அழைத்து மிகவும் சாகசத்தோடு அவர்களை வென்று வாகை சூடியவன் நான். என்னுடைய பெருமை எங்கு சென்றாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அத்தகைய சிறப்புடையவன் நான். என்னுடைய வீரத்திற்காக வேண்டி அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய தங்கையை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானாம். அண்ணன் காரணம் உண்மைதானே. நம்முடைய தங்கையும் அவளை நல்ல விதத்தில், எந்த ஆபத்து காலத்திலும் விட்டு பிரியாதவனாக, அவளை நல்ல விதத்தில் நடத்துபவனாக ஒரு கணவனைத்தானே ஆசைப்பட்டிருக்கிறாள். இவனுக்கே நம்முடைய தங்கையை திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததாம். இந்த நிலையில் மூவரும் அந்த பெண்ணிடம் சென்று தனித்தனியே, அம்மா, இந்த நிலையில் உனக்கு ஒரு கணவனை பார்த்திருக்கிறேன். தந்தையார் வந்தார் முதலில். அவர் வந்து பார்த்தபோது, அம்மா, இந்த கணவனுக்கு, உனக்கு நான் பார்த்திருக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல வித்தியாசமான ஆற்றல் எல்லாம் உண்டு. உலகின் எந்த மூலையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்து அதை கண்டு தெரிந்து விடுவான். அவன்தான் உனக்கு சரியான கணவன் என்று சொன்னாராம். அவனுடைய அம்மா சற்று நேரம் கழித்து அங்கே வந்தவள், ஆகாசத்தில் பறப்பதெல்லாம் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய காரியமாம். தேவலோகத்தையே நீ சென்று அடைந்து விடலாம். நான் பார்த்திருக்கும் பிள்ளையை நீ திருமணம் செய்து கொள். உன்னுடைய வாழ்க்கை உயரப்போகும் என்று சொன்னாளாம். அண்ணன்காரன் வந்தவன், அம்மா, மற்றைய தொழிலெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆபத்து காலத்திலே பராக்கிரமம் நிறைந்தவன் வீரன் யாரோ அவன்தான் உன்னை காக்கக்கூடியவன். அவனை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லிச் சென்றானாம். இப்படி 3 பேரும், தந்தையார், தாயார், அண்ணன், மூவரும் தனித்தனியே ஒருவரை வந்து பார்த்து அடையாளம் காட்டிச் சொல்ல அந்த பெண் குழம்பி நின்றாள். இப்போது இந்த குழப்பத்தில் அவர் இருந்த காலத்திலே ஒரு பூதம்,
அந்த கொடும் பூதம் வந்து கன்னிப்பெண்களை கடத்தி கொண்டு போய் குகையிலே வைத்து அடைத்து சித்திரவதை செய்யக்கூடிய பூதம். அந்த பூதம் இந்த பெண்ணை தூக்கிச் சென்று விட்டது. அலறி அடித்துக்கொண்டு ஓடிய பெற்றோர்களும் கூட பிறந்த அண்ணனும், ஐயோ நம் தங்கை இப்படி இந்த பூதம் சுமந்து கொண்டு பறந்து விட்டதே, இது எங்கே சென்று சேர்ந்ததோ, இதை எப்படி நாம் அறிய முடியும் என்று தவித்தார்கள். முதலாமவன் வந்தானாம். வந்தவன், ஐயா கவலைப்படாதீர்கள், என்னுடைய ஆற்றலாலே உங்கள் மகளை அந்த பூதம் எங்கே தூக்கிச் சென்றது என்பதை நொடிப்பொழுதில் கண்டுவிடுகிறேன் என்று கூறி அந்த நிலைக்கு தன்னையே அமர்த்தி கொண்டு அதற்கான பூசைகளை எல்லாம் செய்து எதிரே இருக்கக்கூடிய மாய கண்ணாடியில் பார்த்து அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்பதை துல்லியமாக அறிந்தானாம். இந்த திக்கிலேயே இத்தனை யோசனை தூரங்கள் போய் அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய 3வது மலையை அடைந்து அதற்கு கிழக்கு பக்கத்திலே இருக்கும் குகை, அதன் வாயில் இருக்கும் பாறையை நகர்த்தினால் உங்கள் மகள் அங்கேத்தான் இருக்கிறாள் என்று அடையாளம் சொன்னானாம். ஐயோ, இது எத்தனை காதை தூரம், எத்தனை காடு மலை, இதையெல்லாம் கடந்து நாம் எப்படி செல்வது என்று இவர்கள் விசனப்பட்ட போது 2ஆமவன் வந்து, கவலையே வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கும் புல்லால் வேய்ந்த பாயை கொடுங்கள், என்னுடைய திறமையாலே அதை இயந்திரமாக்கி பறக்கும்படியாக செய்து விடுகிறேன் என்று சொன்னானாம். சரி, அந்த நிலையில் அவன் திறமைக்கு தகுதியாய் ஒரு பாயையும் செய்து கொடுத்து விட்டான். இப்போது அதில் ஏறி பறந்து செல்ல யாருக்கு தைரியம் இருக்கிறது? பூதமோ கொடும் பூதம், அது மனிதர்களை கொன்று தின்னும் பூதம். என்ன செய்வது என்று மீதி பெயர்களெல்லாம் பயந்து நின்றபோது 3ஆமவன் வந்தானாம். நான் அந்த பூதத்தோடு மல்யுத்தம் செய்து உங்கள் மகளை மீட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த பாயில் ஏறி புறப்பட்டானாம். புறப்பட்டவன் முதலாமவன் சொன்ன அந்த இடத்திற்கே சென்று அந்த பாறையை தள்ளி உள்ளே சென்று குகையில் இருந்த பூதத்தோடு சண்டை போட்டு அந்த பெண்ணை அந்த பாயிலேயே அமர்த்தி மீண்டு வந்து சேர்ந்தானாம். இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனிடம், இப்போது மூவருள்ளும் அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வது என்று கேள்வி கேட்டபோது அதிவீரனான விக்ரமாதித்தன் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக பதில் சொன்னானாம். முதலாமவன் ஏதோ அவனுடைய சக்தியாலே அந்த பெண் இருக்கும் இடத்தை கண்டறிந்தான். 2ஆமவன் பறந்து செல்வதற்கான யுத்தியையும் கண்டுபிடித்து விட்டான். ஆனால் இவர்கள் இருவருமே அங்கே செல்வதற்கு தயங்கி நின்று விட்டார்கள். 3ஆமவனான வீரன்தான் அதிலே பறந்து போய் அந்த பெண்ணை மீட்டு வந்தான். அதனால் அவன்தான் அவள் விரும்பிய சரியான கணவன். அந்த வீரமாகிற குணம்தான் அவளை எந்தவித ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடியதாக இருக்கும். முதல் இருவரும் செல்ல தயங்கிய போது 3ஆமவன் புறப்பட்டு போனானே, அவனுக்குத்தான் அந்த பெண் வாழ்க்கைப்பட வேண்டும், அதுதான் சரியாகவும் அமையும் என்று கூறினானாம். இதை கேட்டு மகிழ்ந்த வேதாளம் வழக்கப்படி அவனுடைய தோளிலிருந்து நழுவி போய் மறுபடியும் மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டதாம். அப்படியென்றால் விக்ரமாதித்தன் சொன்ன பதில் சரியானது என்று பார்க்கிறோம். இந்த கதை போக்கு அமைந்த அந்த மன்னராட்சி காலத்திலே யார் ஒருவன் அதிவீரனாக இருக்கிறானோ அவன்தான் நல்ல விதமான கணவனாகவும் இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு அமைப்பு இருந்த காலம். அந்த காலத்திற்கு தகுதியாய் அமைந்த கதை இது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.